வணக்கம். இது என்னன்னா, நான் உங்க அட்டகேஷன் சார். இப்போ என்னன்னா, நம்ம இப்போ எல்லா மெடிக்கல்ஸ்லையுமே ஓஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிரப் மாதிரி, அதாவது வாங்கி கொடுத்துருந்தாங்க, ப்ரெஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க. யாராச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அந்த காலத்துல நம்ம குளுக்கோஸ் சாப்பிட்டோம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு பரப்படமோ இருந்துச்சோ, அப்படி உடம்புல சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும்னா பிரெட் வாங்கிட்டு போகணும் ஒரு நார்மல் ஜென்ரல் ஒரு அறிவு மாதிரி ஓஆர்எஸ் வாங்கி குடிச்சிங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாது, உடம்பு கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகும்னு சொல்ற இடத்துல 8 வருஷமா ஹைதராபாத் செஞ்ச ஒரு டாக்டர் போராடி இந்த சுகர் ரிச் ட்ரிங்க் லேபிள்ஸ் அதை குடிச்சா சுகர் ஜாஸ்தி ஆகுது, இதனால பல உறுப்புகள் பாதிக்குது அப்படின்னு சொல்லி 8 வருஷமா போராடி கோர்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. ஏதா அவங்க வின் பண்ணிருக்கிறது இல்லை, அவங்க அழுகுறாங்க சொல்லும் போது. 8 வருஷமா போராடினேன், சோசியல் மீடியால போட்டேன், கேட்கல, டாக்டர் வந்து கேட்கல, சட்ட ரீதியில் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப பேன் பண்ணியிருக்காங்க ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருங்க இன்க்ளூடிங் நானும் அதை குடிச்சா கொஞ்சம் பாடி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா அதை குடிச்சா நல்லா இருக்குன்னு. ஆக்சுவலா அந்த காலத்துல நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கணும் பிரெட்டை வாங்கிட்டு போவோமோ, ஒரு மனசுல அந்த மாதிரி இருக்க மாதிரி இதை குடிச்சா நல்லா வந்துடும் மனசுல இருக்க மாதிரி வந்துருச்சுங்க பல பேருக்கு. அது மாதிரி இப்போ ஓஆர்எஸ் உடம்பு உறுப்புகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. என்ன இது எப்படி பாக்குறீங்க? பல பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தயவு சொல்ற ஓஆர்எஸ் மட்டும் வாங்கி குடிக்காதீங்க, ஏன்னா பேன் பண்ணியிருக்காங்க. இனி விற்கிறாங்களே தெரியல, விற்றாலுமே வாங்கி குடிக்காதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சான்றை கேன்சல் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ உணவு சான்றை தான். அது என்ன மெடிக்கல் ரீதியாகவும் பிளஸ் உணவுக்கு சப்ளை பண்ற ஒரு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆஸ் பேண்ட் யூஸ் ஆஃப் ஓஆர்எஸ் அப்படின்னு இருக்காங்க. ஆன் ஃபால்ஸ் மார்க்கெட்டிங் சுகர் ரிச் ட்ரிங்க் லேபிள்ஸ், அதாவது சுகரே இல்லை, இதனால பக்க விளைவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வாங்கி கொடுக்காதீங்க, ஓஆர்எஸ் வாங்கினீங்கன்னா உடம்பு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யா மார்க்கெட்டிங் பண்றதையும் பேன் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் பண்றத பிளஸ் மெடிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா ஓஆர்எஸ் வாங்கி குடிக்காதீங்க. ஏன்னா 8 வருஷமா ஹைதராபாத் ஒரு டாக்டர் பேண்ட் தி யூஸ் ஆஃப் ஓஆர்எஸ் அண்ட் ஃபால்ஸ்லி மார்க்கெட்டிங் சுகர் ரிச் ட்ரிங்க் லேபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. இதனால பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதாவது இவங்க இந்த குடிச்சதுனால பக்க விளைவுகளா இல்லை இதை சுகர் ரிச், அதாவது அதிக சுகர் கண்டென்ட்ஸ் இருக்கு, இதை பொய்யா விளம்பரப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. தெளிவா தெரியல, ஜட்ஜ்மெண்ட் படிச்சாலும் தெரியும். இதை ஃபுல்லா பேன் பண்ணிருக்காங்களா இல்ல மார்க்கெட் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இந்த இதை சுகரே இல்லைன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கத பேன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஜட்ஜ்மெண்ட் பண்றதுன்னு தெரியும். ஏன்னா இது சுகர் இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்றத பேன் பண்ணிருக்க சொல்லியிருக்காங்க. எக்காரணத்து கொண்டும் இதை பேன் பண்ணிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வாங்கி குடிக்காதீங்க. ஏன்னா பேன் பண்ணியிருந்தாங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் யாரும் டாக்டர் சொல்லாம பிரிஸ்கிரைப் பண்ணாம வாங்கி கொடுக்காதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எத்தனையோ பேர் வாங்கி குடிக்கிறாங்க, வாங்கி குடிக்கலான்னு சொல்ல, டாக்டர் சொல்லாம வாங்கி குடிக்காதீங்க. ஏன்னா இப்போ வெளிமாநிலத்துல நம்ம தமிழ்நாட்டில் இயங்கினா ஒரு டிராப்ஸ் கோல்ட் ட்ரிப்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருமல் மருந்து, இருமல் சிறப்பு சின்ன பசங்களுக்கு, அதை போலியோ தயாரிச்சு 15 வருஷமா அதோட அங்கீகாரத்தையும் ரெனியூவல் பண்ணலாம், அதாவது லைசன்ஸை ரெனியூவல் பண்ணல சுத்தமா இருக்கிறத பத்தி. அந்த மாதிரி ஆட்சி நடந்ததுக்கு சுத்தமா பண்ணாத ஒரு ஹாஸ்பிட்டலோட பார்மசி சிறப்பு ரெடி பண்ற ஒரு ஆலைய அது லைசன்ஸ் கூட வாங்காம நடத்துறது கூட பார்க்காம ஒரு ஆய்வாளர்கள் இன்னும் அரசு அதிகாரிகள் இதை பார்த்ததுக்கு அரசாங்கம் கேவலமா இல்லை உங்களுக்குலாம் சொல்றேன். அந்த கோல்ட் ட்ரிப் 23 பேர் செத்துட்டாங்க, இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு சாவு. அதனால இப்ப அந்த ஓனர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டேட்டோட போலீஸ் இங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சுவலி முக்கிய காரணம் அந்த ஸ்டேட்டோட சிஎம், முக்கிய காரணம் உங்க ஸ்டேட்டோட சிஎம் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாரு? நம்ம இப்ப இருக்க டிஎம்கே. இதை கண்காணிக்காத ஒரு ஆட்சியாக நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.